نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. وقال أيضا والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. وقال أيضا وأعدوا لهم ما استطعتم من قوة. وقال أيضا وأما ما ينفع الناس فيمكث في الأرض. وقال أيضا كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف وفي كل خير احرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். ஹிஜ்ரி 1444 ஆண்டின் துல்காதா மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆரம்பமாக நான் பணிவாக ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கிறேன். மஸ்ஜிதுடைய எந்த தளத்திலே மிம்பர் இருக்கிறதோ அந்த தளத்தை, அந்த மாடியை தான் பூர்த்தி செய்ய வேண்டும். கீழ் மாடியில் இருக்கின்ற நோயாளிகள், வயசாளிகள், படியேறி வர முடியாதவர்களை தவிர வேறு எல்லா அனைத்து ஏனைய சகோதரர்களும் மிம்பர் இருக்கின்ற அந்த மாடியில் வந்து இடங்களை நிறைத்து அமர்ந்தால் இந்த சபைக்கு மிக பொருத்தமாக இருக்கும். மேல் மாடியிலும் தாராளமாக இடங்கள் காலியாக இருக்கின்றன. இந்த பழக்கத்தை இன்று மாத்திரமல்ல, எப்பொழுதுமே நாம் மேற்கொள்வது நமது தலையாய கடமை. அன்பானவர்களே, நான் பேச தேர்ந்தெடுத்திருக்கின்ற தலைப்பு அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான சகல துறைகளோடும் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. இதே உற்சாகம், இதே விழிப்புணர்வு நான் மிம்பரிலிருந்து இறங்குகின்ற வரைக்கும் இருந்தால் எனக்கும் பேசுவதற்கு உற்சாகம் கூடிக்கொண்டே செல்லும். உங்களில் ஒருவர் தூங்கினாலும் மன்னிக்க வேண்டும், எனக்கும் தூக்க மயக்கத்தில் சாயல் அடிக்கும் என்பதை நான் அன்பாக வேண்டியது. பிறகு தலைப்பு என்ன தெரியுமா? தலைப்பை சொன்னால் விடயங்களை கிரகிக்க உசிதமாக இருக்கும். அன்பானவர்களே, எனக்கு இன்று வயது 60, 70, 50, 80, 20, 30, 10, 5 எத்தனை வயதாக இருக்கலாம்.
இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன சாதித்திருக்கிறோம், எந்த துறையில் எதை சாதனையாக படைத்திருக்கிறோம், சாதனைகள் படைப்பதெப்படி, வாழும் பொழுது நம்முடைய வாழ்நாள் முடிந்தாலும் நம்முடைய நல்லவைகள், நம்முடைய சேவைகள், நாம் விட்டு சென்ற அடையாளங்கள், நம்முடைய ஞாபகங்கள் மனித மனதில் எப்படி வாழ வைப்பது என்பதற்குத்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். அதிகமாக எல்லோரும் பேசுகின்ற ஒரு வசனம் தான் தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை மாத்திரம் இருப்பதால் சாதனை படைக்க முடியாது. அதனோடு ஒரு விடயம் இணைய வேண்டும். அதைத்தான் நான் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில், குர்ஆனுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய நேரம் இடம் கொடுப்பதற்கு இணங்க நான் அந்தந்த இடத்தில் ஒவ்வொரு விடயங்களையும் இணைத்து பேசுவேன். எனவே கவனமாக, நிதானமாக, உற்சாகமாக செவிமடுக்கின்ற பொழுது நாமும் சாதனை படைத்து விட்டு மரணிக்கலாம். அன்பானவர்களே, அஸ்ஸிகத்து பின்னஃஸ், தன்னம்பிக்கை. அதனோடு குர்ஆன் சொல்கின்ற ஒரு விடயம் இணையாததுதான் நாம் சாதனை புரியாமல் வாழ்வதற்கும் மரணிப்பதற்கும் காரணம். தலைப்பை ஆரம்பிக்க முன்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்றை, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் எடை போட்ட ஒரு கருத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். நாளாந்தம் நான் முன்னேற வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் உள்ளவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். நாளாந்தம் நேற்றைய தினத்தை விட இன்று நான் மேலதிகமாக ஏதோ ஒரு படி முன்னேறி இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு இது ஒரு உஷா துணையாக அமையும். சொல்கிறார்கள், மா நதிம்து அலா ஷைஇன் நதமி அலா யௌமின் கருபத் ஷம்சுஹு நகஸ ஃபீஹி அஜலி வலம் யஸித் ஃபீஹி அமலி. அழகான ஒரு கூற்று. தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு, நானும் சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உள்ளவர்களுக்கு, இலட்சியவாதிகளுக்கு, லட்சியவாதிகளுக்கான அழகான ஒரு கருத்து. அந்த கருத்தை சொன்னவர்கள் சாதித்துவிட்டு மரணித்தார்கள். எந்த அளவு சாதித்தார்கள்? குர்ஆனை பார்ப்பதாக இருந்தால் இவரை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு, பல சிறப்புகளுடையவர்கள். குர்ஆனை இப்னு உம்மி அப்த் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதிடம் படியுங்கள். அவர்கள் கால் மெலிந்தவர்கள், கெண்டை கால் பகுதி, அவர்கள் ஒல்லியானவர்கள், அது ஒல்லியானவர்கள். சிலர்கள் அவர்கள் அந்த படைகோலத்தை வைத்து சுவாரஸ்யமாக பேசுவார்கள். அவருடைய கால் மெலிந்திருக்கிறது, இவருடைய கால் ஒல்லியாக இருக்கிறது, அவருடைய கால் என்று சிலர்கள் அவரை குழப்புவது உண்டு. ஒருமுறை அப்படி ஈமானிலே பலகீனமானவர்கள் குழப்புகின்ற பொழுது, பரிகாசம் செய்கின்ற பொழுது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கால், கெண்டை கால் இரண்டும் மீசானிலே, நன்மைகள் நெருக்கப்படும் தராசையிலே மிக பாரமானதாக இருக்கும். அவர்கள் சொல்கிறார்கள், நான் வாழ்க்கையில் இப்படியான ஒரு நாளை நினைத்து கை செய்தப்பட்ட அளவு வேறு எந்த நாளையும் நினைத்து நான் கை செய்தப்படவில்லை. அது எந்த நாள் தெரியுமா? ஒரு நாள் வருகிறது, அன்றைய நாள் சூரியன் மறைந்து முடிகிறது, அன்றைய நாளிலே என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைகிறது, அந்த நாளில் என்னுடைய ஏதாவது ஒரு நல்ல செயல், ஏதாவது ஒரு சாதனை, ஏதாவது ஒரு நல்ல பணி நான் செய்யாமல் அன்றைய நாளை கடத்துவது எனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஆகப்பெரிய கைசேதம். 2 நாட்கள் ஒரு முஃமினுடைய 2 நாட்கள் சமமாக முடியாது. நேற்றையை விட இன்று 2 ரக்காத் ஏதோ கூட தொழுதிருக்க வேண்டும். நேற்றையை விட இன்று ஒரு 10 ரூபாய் கூட சதக்கா கொடுத்திருக்க வேண்டும். நேற்றையை விட இன்று அல்லாஹ்வை ஒரு 10 வார்த்தை திக்ர் செய்திருக்க வேண்டும். நேற்றையை விட இன்று ஒரு 5 பக்கங்கள் வாசித்திருக்க வேண்டும். நேற்றையை விட இன்று ஒரு அரை ஜுஸ் கூடுதலாக ஓதியிருக்க வேண்டும். நேற்றையை விட இன்று, நேற்று ஒருவருக்கு உதவி செய்தேன், இன்று 2 பேருக்கு உதவி செய்திருக்க வேண்டும். நேற்றும் நாளையும் இன்றும் நாளையும் சமமாக இருந்தால் அதை வைத்தே நான் ஈமானில் ஃபெயில் என்பதை முடிவெடுக்கலாம்.
இதுதான் சாதனை, முன்னேற்றம், தன்னம்பிக்கை, லட்சியம். இதை எப்படி சாதிப்பது? எதிலே லட்சியம் வைப்பது? எதிலே லட்சியம் வைப்பது? வெறும் மௌத்தோடு முடிகின்ற லட்சியங்களா? இல்லை. நாம் மௌத்தாகி 100 வருடங்களாக இருந்தாலும் நம்முடைய மரணித்த தினத்தில் நமக்கு 100 கரங்கள் உயர்த்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான துளி கண்ணீர்கள் நெற்றியிலே வடிந்த வண்ணம் பல நாவுகள் நமக்காக அல்லாவிடம் கெஞ்சி நம்முடைய ஞாபகார்த்த தினத்திலே நமக்காக துஆ கேட்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் சாதனை. அன்பானவர்களே, நான் பல குர்ஆன் வசனங்களை ஓதினேன். நாளாந்தம் சூரா ஃபாத்திஹாவில் நம்முடைய லட்சிய பயணத்துக்கான வழிகளை திறந்து தருமாறு அல்லாஹ்விடம் கேட்கிறோம். எத்தனை பேர் அந்த நோக்கத்தோடு ஓதுகிறோம்? ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் அடிமையாக வாழ்வோம், உனக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ்வோம், உன்னை வணக்கம் புரிந்துதான் வாழ்வோம், உன்னை மாத்திரம்தான் வணங்குவோம், உன்னிடம் மாத்திரம்தான் உதவி தேடுவோம். அடுத்த ஆயத்து தினசுராசல் முஸ்தகீம். சகல துறைகளிலும் சரியான நேரான உன்னுடைய திருப்தியின் பக்கம், உன்னுடைய சொர்க்கத்தின் பக்கம், மக்களுடைய பாராட்டின் பக்கம், மக்கள் நம்மை பற்றி நல்லெண்ணம் கொள்வதின் பக்கம், சமூகத்திலே நல்ல பிறகு என்ற பெயரை எனக்கு எடுத்து தருகின்ற நல்ல பாதையை, சீரான நேரான ஜெனிவினான அப்படியான பாதையை எல்லா துறைகளிலும் எனக்கு காட்டு. இலக்கு சுவர்க்கம், இலக்கு சுவர்க்கம். அல்லாஹ் யஹ்தி இலா தாரிஸ் ஸலாம், சுவர்க்கம். அன்பானவர்களே, சூரா ஃபாத்திஹாவிலே நம்முடைய லட்சியங்களை பூர்த்தி செய்து தருமாறு அல்லாஹ்விடம் கேட்கிறோம். எத்தனை பேர் இந்த உணர்வோடு இத்தனை வருடம் தொழுதோம்? அந்த வசனங்களுக்கு கருத்தை விளங்கியாவது சொல்லுவோமா? அடுத்த ஒரு ஆயத்தை ஓதினேன். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா. எங்களுடைய வழிகளில் என்றால் என்ன? எங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு, நாம் காட்டிய வழிகாட்டலுக்கு இணங்க, நம்முடைய கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு, ஆன்மீகத்தோடு, மார்க்கப்பற்றோடு, இறையச்சத்தோடு, ஈமானோடு யார் யார் எந்த துறைகளிலே பாடுபடுகிறார்களோ, தியாகம் செய்கிறார்களோ, அர்ப்பணிப்புடன் முயற்சி செய்கிறார்களோ, குறிக்கோள்களையும் லட்சியங்களையும் வைத்து அதை அடைவதற்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ, அந்த லட்சியங்களை நாம் அடைய வைப்போம். சுபுலனா, சபீலனா அல்ல, சுபுலனா. சபீல் வெறும் கண்ணியமானே இபாதத், வணக்க வழிபாடு பிரதானம். அது மாத்திரம் என்றால் சபீலனா என்று ஒருமையாக வந்திருக்க வேண்டும். சுபுலனா, சகல துறை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய துறைகளை சாதிக்கும் வழிகளை காட்டிக் கொடுப்போம். எல்லா துறைகளிலும் அவர்களை கொடிகட்டி பறக்க வைப்போம். ஆனால் நிபந்தனை பீனா, நாங்கள் சொல்லுகின்ற அந்த மெத்தடிலே, அந்த முறையிலே, அந்த தியரி, அந்த கோட்பாடுகளோடு பாடுபட வேண்டும். அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி பாடுபட்டால் லட்சியத்தை அடைய முடியாது. கேவலமான மரணம் வரும். ஈமான் இல்லாமல் ரூஹ் பிரியும். நாஸ்திகராக மரணிப்போம். இன்னும் ஒரு ஆயத்தை ஓதினேன். எதிரிகள், விரோதிகள், உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள், உங்களை மட்டம் தட்ட நினைப்பவர்கள், உங்களை சமூகத்திலிருந்து பின்தள்ள நினைப்பவர்கள், உங்களை ஏளனமாக பார்ப்பவர்கள், உங்களை முகவரி இல்லாமல் ஆக்க எத்தனிப்பவர்கள், உங்களுக்கு எதிராக சூனியம் செய்பவர்கள், உங்களோடு பொறாமை, உங்களோடு போட்டி, உங்களை வெட்டி கொத்தி சமூகத்திலே உங்களுடைய பெயரை அழிக்க, உங்களுடைய துறையிலிருந்து உங்களை இறக்க, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு யார் யாரெல்லாம் தடையாக அமைகிறார்களோ, எங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும் லகும் என்ற அந்த சொல்லிலே வருகிறார்கள். உங்களுடைய எல்லா துறைகளிலும் உள்ள விரோதிகளுக்கு முன்னால் மின்குவா, உங்களுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள், முன்னேறுங்கள். குவா, வளங்களை, திறமைகளை, ஆற்றல்களை, உனக்கு வழிபாடுகளை, இறையச்சத்தை, ஈமானை எல்லாவற்றிலும் ஸ்ட்ராங்காக, வலிமையுள்ளவராக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆற்றல்களை இன்னும் இன்னும் விருத்தி செய்து கொள்ளுங்கள்.
ப்ரீ பிளான் பண்ணிக் கொள்ளுங்கள். அதற்கான முன் திட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். எதிரிகள் உங்களை அசைக்க முடியாத அளவு உங்களை நீங்கள் வளர்த்து வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கிறது குவா, வலிமை, ஆற்றல் தொடர்கிறது. பல விடயங்கள் அதில் ஒன்றை நான் சொன்னேன். பிரதானம் அதுதான். அந்த குவத் என்றால் என்னென்ன வழிகள் என்று அது தொடர்கிறது. அது எனக்கு இந்த தலைப்புக்கு தேவைப்படாது. அன்பானவர்கள், இன்னமும் ஆயத்தை ஓதினேன். அம்மா மாயம் பவுன்னார் பயம் குசுப்பில்லாரும். யார் என்ன சாதனை, எதை என்ன ஆய்வு செய்து, எதை சாதித்து, எதை படைத்து, எதை உருவாக்கி, எதை உலகத்திலே விட்டு சென்றாலும் அம்மா மாயம் பவுன்னார் பயம் குசுப்பில் மக்களுக்கு பிரயோசனமானவை மட்டும்தான் எஞ்சி இருக்கும். மக்களுக்கு பயனுள்ளதுதான் நிலைத்திருக்கும். பயம் குசுப்பு இல்லாரும். இந்த ஆயத்து பல ஆயத்துகளிலோ பல பகுதிகளிலோ ஓதினேன். இன்னும் ஒரு ஆயத்தை ஓதினேன். நீங்கள் உங்களுடைய லட்சியத்திலே, குறிக்கோளிலே, இலக்குகளிலே, உங்களுடைய அம்பிஷன்களிலே, உங்களுடைய டார்கெட் கோல் எதுவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குறிக்கோள்களிலே, லட்சியங்களிலே நீங்கள் எப்பொழுதுமே மௌத்தோடு முடிகின்ற இந்த துனியாவை மாத்திரம் நீங்கள் விரும்புகிறீர்கள். அதைத்தான் நீங்கள் லட்சியமாக கொள்கிறீர்கள். மறுமையிலும் உங்களுக்கு பயனளிக்கின்ற லட்சியங்களை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். அல்லாஹ் நம்மை எச்சரித்து இழித்து இந்த குர்ஆன் கேட்கிறான். அதுக்கு சாதகமான எத்தனையோ குர்ஆன் இருக்கின்றன. இன்னும் ஒன்றை மெருகூட்டுவதற்காக சேர்த்துக் கொள்கிறேன். உங்களுடைய துஆக்களிலும் லட்சியவாதிகளாக இருக்க வேண்டும், தூர நோக்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் துஆ கேட்க கூடாது. சோடா போத்தல் போன்று துஆ கேட்க கூடாது. ஏதாவது அசம்பாவித நடந்த பிறகு மாத்திரம் புத்துணர்ச்சி பெற்று அப்படியே போன பிறகு பச்சை தண்ணீருக்கும் சோடாவுக்கும் வித்தியாசம் இல்லாதது போன்று பச்சை தண்ணீர்களாக நீங்கள் சுவையற்றவர்களாக, நிறமற்றவர்களாக, அதில் பண்பாடற்றவர்களாக, கலகுள் இல்லாதவர்களாக நீங்கள் மாறக்கூடாது. துஆ கேட்பதிலும் குறுகிய மனப்பான்மை, உலக லட்சியங்களை வைக்கக்கூடாது. தூர நோக்கோடு கேட்க வேண்டும். அதற்கு ஒரு 2 குர்ஆன் வசனங்களையும் ஒரு ஹதீஸையும் அழைக்கிறேன். அது என்ன தெரியுமா? وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِن نَصِيبٍ. சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், துனியாவில் எனக்கு வசதியைத்தா, படிப்பைத்தா, அறிவைத்தா, கௌரவத்தைத்தா, காணி பூமியைத்தா, செல்வத்தைத்தா, செல்வாக்கைத்தா என்று துனியாவில் உலகத்தில் மாத்திரம் என்னென்ன விடயங்கள் கிடைத்தால் உலகத்தில் மாத்திரம் பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்குமோ அதை மாத்திரம்தான் துஆவிலும் கேட்பார்கள். குறுகிய மனப்பான்மையோடு மௌத்தோடு முடிகின்ற லட்சியம் தான் அவருடைய துஆவிலே இருக்கும். அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் கிடையாது. லட்சியம் எங்கு வரைக்கும் செல்ல வேண்டும்? وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. துனியாவிலே மாத்திரம் நல்லதை, சிறந்ததை, உயர்ந்ததை, உன்னதமானதை கேட்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இம்மையிலும் நல்லதைத்தா, நல்ல அறிவைத்தா, நல்ல ஆற்றலைத்தா, நல்ல திறமையைத்தா, நல்ல செல்வத்தைத்தா, நல்ல செல்வாக்கைத்தா, நற்பெயரைத்தா, நல்ல சொத்து செல்வங்களைத்தா, நல்ல வளங்களைத்தா, எல்லாம் இம்மையிலும் கேட்பார்கள். இம்மையும் விட மாட்டார்கள். மறுமையிலும் நல்ல கண்ணியம், சிறந்த கூலி, உயர்ந்த இடம், மரியாதை, மதிப்பு, செல்வாக்கு மறுமையிலும் இம்மை மறுமை இரண்டையும் இணைத்து தங்களுடைய துஆ பிரார்த்தனைகளிலே அவர்கள் துஆ ஓதுவார்கள் என்று இந்த கூட்டத்தை சிலாகித்தும் முந்தைய கூட்டத்தை இழித்தும் கேவலப்படுத்தியும் அல்லாஹ் சூரா பக்ராவிலே விவரிக்கிறார். எனவே துஆவிலும் தூர நோக்குள்ளவர்களாக, லட்சியவாதிகளாக, குறுகிய மனப்பான்மை இல்லாமல் துஆ கேட்க வேண்டும். இதா சஅல்துமுல்லாஹல் ஜன்னah فاسألوه جنة الفردوس الأعلى ومنها تتفجر أنهار الجنة. சொர்க்கத்தை தா, சொர்க்கத்தை தா, சொர்க்கத்தை தா என்று சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்பதாக இருந்தாலும் சொர்க்கங்களில் எல்லாம் உயர்ந்த உன்னதமான முதல் சிரத்தில் இருக்கின்ற ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். லட்சியவாதிகள் அப்படித்தான் கேட்பார்கள். சொர்க்கத்தை தா, சொர்க்கத்தை தா. எந்த சொர்க்கமாவது கிடைத்தால் போதும். ஒரு 30,000 சம்பாதித்தால் போதும்.
ஒரு 1.5 லட்சம் கத்தாருக்கு போனால் இவ்வளவு எடுக்கலாம், துபாய்க்கு போனால் இவ்வளவு எடுக்கலாம், இந்த டிகிரி முடித்தால் ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு டாலர் வாங்கலாம், அமெரிக்காவில் இவ்வளவு டாலர் வாங்கலாம், இவ்வளவு யூரோ வாங்கலாம், இந்த டிகிரி முடித்தால் இந்த நாட்டில் இவ்வளவு சம்பாதிக்கலாம். இது மாத்திரமல்ல இலக்கு. இது குறிக்கோள், நம்முடைய மௌத்தோடு அழிகின்ற குறிக்கோள். 5 லட்சம் சம்பாதித்தால் 2.5 லட்சத்தை என்னுடைய செலவுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு வைத்துவிட்டு அடுத்த 2.5 லட்சத்தை சதக்கா கொடுப்பேன், அடுத்த 2 லட்சத்தை நல்லவள் சேவைகள் செய்வேன், அந்த 2 லட்சத்தை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் செலவழிப்பேன், குமரகாரியங்களை செய்து கொடுப்பேன், ஊரிலே பல பணிகளை செய்வேன் என்ற இலக்குதான் ஒரு உண்மையான மூமினுடைய லட்சியம். தான் மரணித்தவிட தன்னுடைய அனந்தரக்காரர்களுக்கு தன்னுடைய சொத்துக்கள் பெறுகின்ற லட்சியம் இருக்கிறது. அது நஷ்டமான, அது தற்காலிகமான குறுகிய மனப்பான்மை உள்ள லட்சியம். சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் உயர்ந்த சொர்க்கம் ஃபிர்தௌஸில் ஆளாவை கேளுங்கள். ஏன் தெரியுமா? சொர்க்கத்துடைய ஆறுகளே ஊற்றெடுப்பது அங்கிருந்துதான். கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றிலிருந்து ஒரு 5, 10, 20 பைப் லைன்களை போட்டு ஒரு 10 மீட்டர் கங்கால், 20 மீட்டர் கங்கால், 300 மீட்டர் கங்கால் ஸ்டெப் இருக்கிறது. அந்த பைப்பிலே தண்ணீர் அள்ளி குடிப்பதற்கும் நேரடியாக கிணற்றிலே வாளியை போட்டு தண்ணீர் அள்ளி குடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? அது போன்றுதான் சொர்க்கத்துடைய தேனாறு, மதுவாறு, நீராறு, பாலாறுகள் ஊட்டெடுப்பதே ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலிருந்துதான். எனவே சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் உயர்ந்த சொர்க்க ஃபிர்தௌஸை கேளுங்கள். துஆவிலும் தூர நோக்கு, லட்சியம். இதுதான் என்னுடைய தலைப்பு. இவ்வளவு உதாரணங்கள் என்னுடைய தலையங்கத்தை விளங்கப்படுத்த. இப்பொழுதும் விடயம் ஆரம்பிக்கிறது. ஏன் இன்னும் வந்து கொண்டிருக்கிறோம் ஜும்மாவுக்கு. அன்பானவர்களே, இந்த மிம்பரில் என்னுடைய முதலாவது குத்பா. நான் என்னுடைய உரிமை கடமை கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமையை சரியாக மதிக்காத வரை நம்முடைய எந்த விடயமும் சக்சஸ் ஆகாது. வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுக்காக ஒரு மணித்தியாலும் அதானிலிருந்து ஹதீப் இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் மேக்சிமம் ஒரு மணித்தியாலும் 60-65 நிமிடங்களை அல்லாஹ்வுக்காக பிரத்யேகமாக கொடுக்காத அளவு நாம் பிஸி என்றால், நாம் அதிலே கேலஸாக பராமுகமாக இருக்கிறோம் என்றால், நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு துறைகளையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எதிலும் உங்களுக்கு நிறைவு காண மாட்டீர்கள். வெள்ளிக்கிழமையை மதிக்காதவர்கள், நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வராதவர்கள், ஹத்தீபை மிம்பரிலே ஏற்றும் பொழுது இக்காமத்து சொல்லப்படும் பொழுது இருக்கின்ற கிரவுட் இல்லாத வரைக்கும் அந்த மஸ்ஜிதுடைய மஹல்லா வாசிகள் வெள்ளிக்கிழமை அவமதிப்பவர்கள் தான் என்பதை தைரியமாக சொல்லிக் கொள்கிறேன். இக்காம சொல்லப்படும் பொழுது இருக்கின்ற அந்த சன நெரிசல், ஹத்தீப் அவர்கள் மிம்பரிலே ஏறி சலாம் சொல்வாரு, அப்பொழுது இருக்க வேண்டும். அப்படி மாறாதவரை அந்த மஸ்ஜிதிலே ஜும்மா சொல்லக்கூடிய பிந்தி வருகின்றவர்கள் வெள்ளிக்கிழமை சரியாக மதிக்காதவர்கள் என்ற கசப்பான உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த விடயத்தை கசப்பாக பார்க்க வேண்டாம். அன்பானவர்களே, ஒரு ஹதீஸுடைய பகுதியை சொன்னேன். அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக்கப்பட்ட ஹதீஸ், மிக அழகான ஆழமான சகல துறையினர்களுக்குமே ஒரு உந்து சக்தியான ஒரு தூண்டுகோலான ஹதீஸ். அதை புரியாததுதான் இன்று ஸ்ட்ரெஸ், அதை புரியாததுதான் டிப்ரெஷன், அதை புரியாததான் மன அழுத்தம், அதை புரியாததுதான் சைக்கோ, அதை புரியாததுதான் தற்கொலை, அதை புரியாததுதான் பொறாமை, அதை புரியாததுதான் சூனியம், அதை புரியாததுதான் செய்வினை, அதை புரியாததுதான் மற்றவருக்கு குழிவெட்டுவது, அதை புரியாததுதான் மற்றவரோடு பொறாமை. மற்றவன் முன்னேறினால் நான் அதைவிட முன்னேற வேண்டும் என்று என்னுடைய துறையிலே நான் பாடுபடுவேன். எப்பொழுது நான் லட்சியவாதியாக இருந்தால், என்னிடத்தில் லட்சியம் இல்லாவிட்டால் தான் நான் முன்னேறவிட்டாலும் பரவாயில்லை, அவனை முன்னேற விட மாட்டேன். இது கீழ்சாதி வேலை, மன்னிக்க வேண்டும். அநாகரிகமான கருத்தை கொண்ட நாகரிக வார்த்தை. அல் முஃமினுல் கதி, வலிமை மிகு முஃமின், வலிமையுள்ள முஃமின், ஆற்றலுள்ள முஃமின், ஸ்ட்ராங்கான முஃமின், தன்னம்பிக்கையுள்ள முஃமின், ஹைர். முதலாவது சிறப்பு தெரியுமா? அவர்தான் குவாலிட்டியானவர், அவர்தான் குவாலிஃபைட் ஆனவர், அவர்தான் பெட்டர்.
அவர்தான் நல்ல ஒரு பிரஜை, சிறப்பு வாய்ந்தவர், உன்னதமானவர். இரண்டாவது பாக்கியம், அல்லாவுக்கு மிகவும் உவப்புக்குரியவர். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? வலிமையுள்ள முஃமின், ஆற்றலுள்ள முஃமின். யாரை விட? மினல் முஃமினில் தஈஃப், பலகீனமான, ஆற்றல் குறைந்த, வலு குறைந்த, தைரியம் இல்லாத, தன்னுடைய ஆற்றல்களை வளர்க்காத, முன்னேறாத, லட்சியம் இல்லாத, குறிக்கோள் இல்லாத, சாதிக்காத, மற்றவர்களை கொப்பியடித்து வாழ்கின்ற, மற்றவர்களை போல தன்னை மாற்ற முனைகின்ற, மற்றவர்கள் செய்தால் நான் செய்வேன், மற்றவர்கள் விட்டால் நான் விடுவேன், மற்றவன் படித்தால் தான் நான் படிப்பேன், மற்றவன் படிக்காவிட்டால் நான் படிக்க மாட்டேன், அவன் தொழுதால் தான் நான் தொழுவேன், இவன் தொழாவிட்டால் நான் தொழ மாட்டேன், அவனுக்கு ஹஜ்ஜி கடமை, அவன் போனால் நான் ஹஜ்ஜிக்கு போவேன், அவனுக்கு ஜகாத்து கடமை, அவன் கொடுத்தால் தான் நான் கொடுப்பேன், அவனுக்கு பணம் இருக்கிறது சேவை செய்வதில்லை, அவன் சேவை செய்தால் தான் நான் சேவை செய்வேன், அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது ஊரை டெவலப் பண்ணுவதில்லை, சேவை செய்வதில்லை, அவன் சேவை செய்தால் தான் நான் சேவை செய்வேன் என்று தன்னை எப்பொழுதுமே பலகீனமாக தரம் குறைத்து மதிப்பிடுகின்ற விசுவாசியை விட தன்னுடைய பணிகளிலே காத்திரமான பணிகளை புரிகின்ற முஃமின் கைர் வ அஹப்பு இலல்லாஹ். ஈமான் என்ற ஒரு பகுதி இருப்பதனால் இரண்டு சாராரிலும் நலவுண்டு. வீதாசாரத்துக்கு ஏற்றவாறு இருக்கிறது. ஹதீஸ் தொடர்கிறது. இந்த ஹதீஸை சுருக்கமாக விவரித்துவிட்டு பிரதானமான விடயங்களை நான் தொட்டு காட்டுகிறேன். என்னுடைய கொத்துபாவுடைய கருப்பொருள் இதுதான், முதுகெலும்பு இதுதான். இஸ்லாம் எப்படி அழகான வழிகாட்டு. யாரிடமோ படிக்கிறோம், எத்தனை கோர்ஸுகளை இஸ்லாம் வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாதவரிடம் படிக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தராத கவுன்சிலிங்கா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தராத சைக்காலஜிக்கலா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தராத எக்கனாமிக்கலா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தராத பொலிட்டிக்கலா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தராத விவசாயமா, குர்ஆன் ஹதீஸில் இல்லாத எதையும் எந்த துறையில் உள்ளவர்களாலும் உலகத்திலே படித்து கொடுக்க முடியாது, படிக்கவும் முடியாது. உலகத்தில் என்னென்ன கோர்ஸுகள் எந்தெந்த மூலையில் எந்தெந்த யூனிவர்சிட்டியிலே ஆஃப்லைனாக பிசிக்கலாக இருக்கலாம், ஆன்லைனாக இருக்கலாம், எப்படி நடந்தாலும் நம்முடைய அறிவுக்கு படாவிட்டாலும் குர்ஆனில் அதனுடைய அடிப்படை உண்டு. நாம் குர்ஆனை படிக்கவில்லை, எனவே குர்ஆனில் இல்லை என்று நாமும் சேர்ந்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறோம், குறை காண்கிறோம். உனக்கு பயனுள்ள, உனக்கு பிரயோசனமான விடயங்களிலே கரிசனை காட்டு, அக்கறை காட்டு. அல்லாஹ்வின் மூலம் உதவி தேடு. வலா தஅஜஸ், உனக்கு எதுவுமே இயலாதென்று ஒன்றுமில்லை. எத்தனை புக்களை வாசிக்கிறோம். We can win, you can win. உன்னால் முடியும், எங்களால் முடியும். எவனோ எழுதிய புத்தகம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னால் சாதிக்க முடியும். இதை படித்தோமா? கவுன்சிலிங் படிக்கிறோம், அது படிக்கிறோம், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செய்கிறோம், குறை சொல்லவில்லை. அதற்கான சான்றுகளையும் உதாரணங்களையும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து காட்டுகிறோமா? குர்ஆனை விட்டுவிட்டு யார் யாருடைய தியரிகளை படிக்கிறோம், படித்துக் கொடுக்கிறோம். குர்ஆனுடைய தியரியை படித்தோமா? இருக்கிறது நமக்கு தெரியாது. குர்ஆனை தான் கணக்கெடுப்பதில்லையே, ஹதீஸை தான் கணக்கெடுப்பதில்லையே. எவனுடைய தியரிஸை படிக்கிறோம், அல்லாஹ் ரசூலுடைய தியரிஸ் இருக்கிறது. உள்ள மோட்டிவேஷன் எல்லா ஃபீல்டுகளுக்கும், எல்லா சோர்ஸ்களுக்கும், சகல துறைகளுக்கும். நாம் படிக்கவில்லை. அந்த துறை சார்ந்தவர்களிடம் சென்று கால் மடித்து படிக்க முனைவதும் இல்லை. அந்த துறையை படித்தவர்களை கூட இரண்டாம் தரத்தில் தான் வைத்திருக்கிறோம். அதனால் தான் சிறுநீர் கழித்து விட்டு கழுகாத, வாரக்கணக்கிலே, மன்னிக்க வேண்டும், இதுதான் உண்மை, வாரக்கணக்கிலே குளிக்காமல் பேசியம் அடித்துவிட்டு தன்னை நறுமணம் போன்று கமல வைக்கின்றவர்களிடம் போய் படிக்கிறோம். இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத, கலிமா என்றால் என்னவென்று தெரியாத, தன்னுடைய சிறுநீரை கூட தண்ணீரால் கழுகாதவர்களிடம் போய் படிக்கிறோம், சொல்லிக் கொள்கிறோம். அல் ஹிக்மத்து வஅல்லத்துல் மூமின் ஐன வஜதஹா அஹதஹா. உண்மைதான், அதற்கென்று இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றும் கிடையாது.
ஞானம், அறிவு, விஸ்டம் எங்கு கிடைத்தால் படிக்க வேண்டும், நொலேஜை யாரிடமும் படிக்க வேண்டும். அது மூமினுடைய காணாமல் போன ஒரு சொத்து போன்று அது எங்கு கிடைத்தால் தன்னுடைய சொத்தை அடைவார், உண்மைதான். ஆனால் குர்ஆனில் ஹதீஸில் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு படிப்பது, அதுக்கு சொல்வது ஜஹலுல் பஸீர், தான் மடையன் என்று தனக்கே தெரியாத மடமை. தான் மடையன் என்று தனக்கே புரியாத மடமையின் மயக்கம். அன்பானவர்களே, வலா தாஜல், உன்னால் இயலாதது ஒன்றுமில்லை, அது உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை. யூ கேன் வின், யூ கேன் என்ன சொல்லிக் கொள்ளுங்கள், உன்னால் முடியும். ஹதீஸ் புத்தகம் வாசிக்கிறோம், எவனுடைய சொல்லிவிட்டேன். அவன் ஒரு குர்ஆன் வசனத்தை அது கொண்டு வந்திருக்கானா, ஒரு ஹதீஸை அது கொண்டு வந்திருக்கானா, அந்த புத்தகத்திலே யார் யாருடைய தியரி இரவு பூராக பாடமாக்கி பரீட்சை எழுதுகிறோம், அவருடைய தியரி. அன்பானவர்கள், விடயங்களை சொல்லி ஆரம்பிக்கிறேன், இதுவே விளங்கி இருக்கும். இப்பொழுது உதாரணங்களை காட்டி தொட்டு காட்டி கொண்டு போக போகிறேன். லட்சியவாதிகளுடைய இலக்கப்படி இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதான் சொன்னால் அதான் முடிந்த பிறகு ஸலுல்லாஹ லி அல் வஸீலா, எனக்காக வசீலாவை அல்லாஹ்விடம் கேளுங்கள். வசீலா என்பது அல்லாஹ் ஒரே ஒரு நபருக்கு கொடுக்கின்ற கண்ணியம். மறுமையில் ஆட்சி சய்யிதனா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா ஓதுகிறோமே, நபி அவர்களுடைய லட்சியத்தோடும் குறிக்கோளோடும் சம்பந்தப்பட்ட துஆ என்று உணர்ந்தோமா? ஒரே ஒரு நபருக்கு கிடைக்கின்ற மாண்பு, மரியாதை, அந்தஸ்து, அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எத்தனிக்கிறேன். அதை அடைய நான் முயற்சிக்கிறேன். மறுமையிலே இருக்கின்ற இலக்கை அடைய துனியாவிலே முயற்சி, லட்சியம், தன்னம்பிக்கை. அதற்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு துஆ கேட்டு உதவி செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவங்களோடு முடித்தாலும் ஃபஜ்ர் வரைக்கும் பேச. நபியோட வாழ்க்கையே லட்சியம் தான். நபியோட வாழ்க்கையே லட்சியம். தாயிப் என்ற ஒரு ஊர். இன்று ஹஜ்ஜும்ராவுக்கு போறவர்கள் அங்கு போவதை ஹஜ்ஜும்ராவோடு சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத் இல்லாவிட்டாலும் தாய் போனீர்களா, நபியர்கள் அமர்ந்த அந்த திராட்சை தோட்டம் இருந்த இடத்தில் அமர்ந்தீர்களா, நபியர்கள் அமர்ந்த அந்த இடத்திலே சொல்றீர்களா என்றெல்லாம் கேட்போம். இப்பொழுது இஷ்யூ பண்ணப்படுகின்ற விசாவிலே போகலாம். முந்தைய விசாவிலே அது அன்அபிஷியலாகத்தான் போக வேண்டும். இப்பொழுது லீகலியா போகலாம், சட்டபூர்வமாக. முன்பா சட்டவிரோதம், ஏதோ ஆசைக்காக வேண்டி போவோம், அனுமதி கிடையாது, ஏதோ போய் வருவோம். அந்த தாயும் நபியவர்களுடைய ஒரு லட்சியத்தோடும் நபியவர்களுடைய விடயத்தை சாதித்து நினைத்து சாதித்த ஒரு ஊர். அந்த இங்கு தாய் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? சரியா பார்த்தால் தாய் போறது சரி, தாய் போர்டருக்கு பேசுற வானம் என்று சொல்லப்பட வேண்டிய ஊர். தாயிஃபுக்கு போனீர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு எப்படி தெரியுமா மாறியது? தாயிஃப் மக்கள் ஈமான்தாரிகளாக மாற வேண்டும், விசுவாசிகளாக மாற வேண்டும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும். ஒரு லட்சியம் வைத்தார்கள். உனக்கு பயனுள்ள விடயங்களிலே கரிசனை காட்டு, பற்றுவை பற்று குறிக்கோளாக சொல். பத்தாயிம்பில்லா, அல்லாஹ்வுடைய உதவியோடு பணியில் இறங்கி, சோம்பேறியாகாது. இடையில ஒரு இடைச்செருகள். நபியுடைய துவா, முன்னால் தொங்குகின்ற துவா, பதாதையிலும் அந்த துவா பெரும்பாலும் இருக்க வேண்டும். தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற துவாக்களில் ஒன்று தெரியுமா? யா அல்லாஹ், சோம்பேறித்தனம், இயலாமை, பலகீனம், எதற்குமே சோர்வு, எதற்குமே பின்னாகின்ற என்னால் முடியாது என்ற எண்ணத்தை என்னிடமிருந்து பிடுங்கி வீசி அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சோம்பேறித்தனத்தை விட்டும், இயலாமையை விட்டும், சோர்வை விட்டும், என்னால் முடியாது என்ற தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மையை விட்டும் நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் துஆ கேட்டார்கள் என்றால் சுறுசுறுப்பான வாழ்க்கை, முன்னேற்றமான வாழ்க்கை, உற்சாகமான வாழ்க்கை. லட்சியவாதிக்காக நபி அவர்கள் தானும் போது ஓத சொன்ன துஆ. தாயிஃபுக்கு போன பொழுது
சம்பவத்தை சொல்ல நேரமிடம் கொடுக்காது. அவர்கள் அகௌரவப்படுத்தினார்கள். இவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள். ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். நிம்மதியாக வாழலாம், சொர்க்கம் போகலாம், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒற்றுமை கிடைக்கும், உங்களுக்கு எல்லாமே செழிப்பாக அமையும், உங்களுக்கு கௌரவம் இன்னும் கூடும், உங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நீங்கள் சொல்ல வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை என்று சொன்ன பிறகு அந்த 3 முக்கியஸ்தர்களும் அகௌரவமாக நடந்து கொண்டார்கள். கண்ணியமானவர் ஒரு அறிவிப்பிலே சிறுவர்களை தூண்டிவிட்டு கல்லெறிந்தார்கள், இரத்தம் ஓட்டினார்கள். நபியோட உடம்பிலே இரத்தம் வடிந்தது. எந்த அளவு இரத்தம் வடிந்தது என்றால் அவர்களுடைய கால் பாதமும் பாதனையும் ஒன்றாக ஒட்டியது. அந்த இரத்தம் வடிந்த வண்ணம் தான் அங்கே உத்துபா உசைபா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இஸ்லாத்துடைய விரோதிகள் அவருடைய தோட்டத்திலே போய் அமர்ந்திருக்கிறார்கள். அத்தாசன் சொல்லக்கூடிய பணிவிடையாளரிடம் அந்த உரிமையாளர் பரிதாபத்தை பார்த்து அவர்கள் திராட்சை கொலையை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த திராட்சை கொலை எடுத்துக் கொண்டு வந்து அந்த சகோதரருக்கும் அவர்கள் விசாரித்து பேசி அறிமுகமாகி அவர் யூனிசாய்த்துடைய ஊரை சேர்ந்தவர். சம்பவம் தொடர்கிறது. திடீரென்று நான் அந்த இடத்திலே நபியர்கள் இந்த நிகழ்வை சொல்லும்போது சொன்னார்கள், எனக்கு வாழ்நாளிலே வந்த மிக கஷ்டமான ஒரு சிரமமான ஒரு நிலைமை, நான் வாழ்க்கையில எதிர்கொண்ட சவால்களிலே மிக பயங்கரமான ஒரு சவால் தாய்ப்புடைய நிகழ்வு. சாதித்தார்கள். சாதனையாளர் சவால்களுக்கு எதிராக நீச்சல் அடிப்பார், தாண்டுவார். மேலால் குதித்து தாண்ட முடியாதா, அதற்கு அடியால் நீச்சல் அடித்து செல்வார். அலைக்கு மேலால் பாய தெரியாதா, அலைக்கு அடியால் செல்வது போன்று, குழியோடுவது போன்று. முத்து மாணிக்கம் தேவையா, குழியோட வேண்டும். கடற்கரையில் இருந்து கொண்டு முத்து மாணிக்கம் மரகதம் இறால் மீன் என்ற ஒவ்வொரு வகையான மீன்களுடைய பெயரை சொல்லி இருந்தால் வலையிலே மாட்டாது. போக வேண்டும், வலையை வீச வேண்டும், காத்திருக்க வேண்டும், இழுக்க வேண்டும், பிடிக்க எத்தனை மனுஷியாரங்கள் கரையில இழுக்கிறோம். வலைகளை ஒரு முயற்சி செய்கிறோம், சாதிக்கிறோம். அன்பானவர்களே, மேகம் நிழல் கொடுத்தவர்கள் நிழல் ஏற்பட்டது. அண்ணாந்து பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். சொன்னார்கள், உங்களுடைய கஷ்டம், சிரமம், உங்களுடைய வருஷம், உங்களுடைய மன வருஷம் எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். நான் இதோ மலைக்கு பொறுப்பான மலைப்பகுதிக்கு சூழ மலைகள் 2 பிரதானமான மலைக்கு மத்தியில் நடந்து அமைந்திருக்கும் மலைக்கு பொறுப்பான மலைக்கை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு ஆம் என்றால் 2 மலைகளையும் மக்களோடு சேர்த்து அந்த கிரைண்டரில் அப்படியே அரைப்பது கொண்டு அரைத்து விடுவார். 2 மலைகளையும் வைத்து இந்த தாய் வாசிகளை அப்படியே நசித்து அழித்து விடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஆப்ஷன் தருகிறான், விருப்பம் தருகிறான். தலையாற்றினால் விடைய நடக்கும். லட்சியவாதி உடனுக்குடன் சுடச்சுட முடிவெடுக்க மாட்டார். விடயத்தை ஆற விடுவார், தூர யோசிப்பார். சூடாக இருக்கின்ற பொழுது ஒரு தீர்ப்பை வழங்குவது ஹதீஸுக்கு மாற்றம், குர்ஆனுக்கு மாற்றம். ஒரு நீதிபதி டென்ஷனாக கோபத்தோடு, ஒரு அதிகாரி பொறுப்புதாரி நிலை குழம்பி ஆத்திரத்தோடு இருக்கும் பொழுது அவர் தீர்ப்பளிக்க கூடாது. நபியுடைய வழிகாட்ட சொல்ல முடியும். நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், இவர்கள் என்னை அடித்தாலும், இவர்கள் என்னை உதைத்தாலும், இவர்கள் என்னை விரட்டினாலும், இவர்கள் என்னை காயப்படுத்தினாலும் அல்லாவிடத்திலே ஆதரவு வைக்கிறேன். தூர நோக்கு, லட்சியம், ஆம்பிஷன், டார்கெட், அல்லாவிடத்திலே ஆதரவு வைக்கிறேன். ஐயுக்ரிஜ மின் அஸ்லாபிஹிம் மையாபுதுல்லாஹ வஹ்தா, இவர்களுடைய பரம்பரையிலிருந்து, பிச்சலங்களிலிருந்து ஃபியூச்சரிலே, அது அடுத்த வருடம் நடக்கலாம், 5 வருடங்களுக்கு பின் நடக்கலாம், 50 வருடங்களுக்கு பின் நடக்கலாம், ஏன் 100 வருடங்களுக்கு பின் நடக்கலாம், ஏன் 1000 வருடங்களுக்கு பின் நடக்கலாம். எப்பொழுது நடக்கும் என்று நபியவர்களுக்கே தெரியாது. குறிக்கோள், லட்சியம், தூர நோக்கு, ஒரு என்ன ஒரு தூரமான சிந்தனையோடு சொன்னார்கள். இவர்களுடைய பரம்பரையில் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய தூய விசுவாசிகளை அல்லாஹ் உருவாக்குவான் என்று அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன். இந்த எப்படிப்பட்ட ஊர், அந்த ஊர் தாய் பண்ண தவாப் செய்த ஊர். அந்த ஊர் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி கொண்டு வந்து காபத்துல்லாவை அப்படியே தூக்கி கொண்டு தன்னுடைய ரெக்கையிலே வைத்து தவாப் செய்தார்களாம். நபி அவர்களுடைய அந்த லட்சியம், தூர நோக்கு, தன்னம்பிக்கை, இந்த தாய்வை விருப்போடு ஓடி சென்று மேலதிகமாக செலவழித்து போய் பார்த்து அங்கே ஒரு நாளை கழித்து விட்டு வருகிறோம். ஒரு சஹாபி வந்து சொன்னார், யாரும் சொல்றது, என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? ரபியா லட்சம் ஒரு அடிக்கடி நபியோடு பணிவிடை செய்வார். ஒரு நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். பணிவிடை செய்வார்.
ஒரு நாள் பணிவிடை நபியுடைய உள்ளத்தை கவர்ந்து நபியோடு பணிவிடை செய்வதை கைமாறு செய்வார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் எல்லாம் பணிவிடை செய்தார்கள். வெளிவாசல் சேவை முடித்துவிட்டு சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கேட்காமலே கொண்டு வந்து வைத்திருந்த அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து துவா கேட்டார்கள். யாதவருக்கு விளக்கத்தை கூடு, மார்க் அறிஞராக மாற்று, குர்ஆனுடைய விரிவுரையாளராக மாற்று. அந்த துவா கிடைத்தது. அதுபோல உங்களுக்கு என்ன வேண்டும் என்னிடம் நீங்கள் கேட்பதை தருவேன். இன்று ஒரு அதிகாரி, ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் எங்களுக்கு கால் பண்ணி அது எங்களை கூப்பிட்டு அதையாவது ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறார். இவரிடம் சொல்லுங்கள், இன்று இவர் என்னிடத்தில் கேட்பதை நான் கொடுப்பேன். எதை கேட்போம்? எதை கேட்போம்? ஒரு நாள் அடையக்கூடியது, ஒரு மாதம் அடையக்கூடிய 3 வருடத்தில் முடியக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை, மந்திரி பதவியை கேட்போம். சமூகத்துக்கான ஒரு விடுவை கேட்க மாட்டோம். சமூகத்தில் இருக்கிற ஆபத்தை உயர்த்த கேட்க மாட்டோம். லட்சியவாதி கேட்பார், எனக்கு நான் அனுபவிக்க இதை பயன்படுத்தக்கூடாது, சமூகத்துக்காக பயன்படுத்த. லட்சியம், தூர நோக்கு, தன்னுடைய காரியத்திலே கண்ணும் கருத்தும் உள்ளவர். அந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னார்? கேட்பதை தருவேன் என்ற நபி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அந்த சஹாபி அவசரமாக உடனே பதில் சொல்லாமல், ஆசையோடு உடனே சொல்லாமல், கொஞ்சம் நேரம் தாருங்கள் யாரும் சொல்லலாம், யோசித்து விட்டு எதை உங்களை கேட்பதென்று யோசித்து விட்டு வருகிறேன். யோசித்து விட்டு வந்தார். என்ன வேண்டும் கேளுங்கள். நபியவர்கள் கூட அந்த பாணியிலே விளங்குகிறது, உலகத்திலே ஏதாவது கேட்பார். அவர் சொன்னார், அவர் லட்சியவாதி, அவர் தூர நோக்குள்ளவர். யார சூழல்லாம் உங்களுடைய சகவாசத்திலே உங்களுக்கு பக்கத்திலே சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். தூர நோக்கு, மௌத்தோடு முடிகின்ற ஆசை அல்ல, மௌத்தோடு முடிகின்ற கௌரவம் அல்ல, மௌத்தோடு அனந்தரக்காரர்களுக்கு பெறுகின்ற சொத்துக்கள் அல்ல. சதக்கா தான தர்மம் செலவழித்து பல சேவைகளை புரிந்து பல ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பல நோயாளிகளுடைய மனதை குளிர வைத்த பணம். அதற்கு நபியவர்களும் உங்களுடைய சொன்னார்கள், எனக்கு நீங்கள் அதிகமாக தொழுது நஃபிலான சுன்னத்தான பரதான சுஜூதுகளை செய்து உதவி செய்யுங்கள், இதற்கு சாத்தியப்படும். தொடர்கிறது வழியா குர்ஆனிலே 3 நிகழ்வுகளை சொல்லி முடிக்க நேரம் ஆகிவிட்டது. பிரதான தலைப்பை ஆரம்பிக்கும் பொழுதுதான் சகோதரர்கள் பூர்த்தியாக இடத்தை நிறைத்திருக்கிறீர்கள். என்றாலும் எனக்கு சொற்ப நேரம் தேவை, அந்த அளவு நீட்ட மாட்டேன், முடிக்கிறேன். குர்ஆனிலே பல லட்சிய சம்பவங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை சபையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் கேட்டார், மன்னால முன்னாள் மக்களிலே மிகப்பெரிய அறிவாளியார்? உண்மையிலே ஒரு ரசூல், ஒரு நபி உலகத்தில் இருக்கின்ற பொழுது முழு உலகத்திலே பல கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும், பல லட்சம் மக்கள் இருந்தாலும், எந்தெந்த துறைகளில் யார் திறமை சித்தி பெற்றிருந்தாலும், ஒரு நபியை ஒரு பக்கமும் முழு உலகத்தில் இருக்கின்ற அறிவாளிகளை மறுபக்கமும் வைத்தால் அந்த நபி ரசூல் தான் அறிவாளி. இதுதான் உண்மை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாணியிலே சொன்னார்கள், நான் தான். பெருமைக்கும் அகங்காரத்துக்கும் கொலர பண்ணி இப்படி காட்டியது போன அனகை என்று சொல்லவில்லை. அவர் கேட்ட கேள்விக்கு பதில், நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி, நான் தான் இப்பொழுது உலகத்திலே வாழ்கின்ற மக்களிலே அறிவாளி. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அதற்குத்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் போய் அவரோடு சில பயணங்களை செய்து, நீங்கள் சில மறைவான அறிவு அவர்களை நான் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதை படித்துக் கொள்ளுங்கள் அனுப்பினார். சம்பவம் நீண்டது, சூரா கஹ்ஃபில் வெள்ளிக்கிழமை ஓதுகிறோம். அந்த சம்பவமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய லட்சிய பயணம். ஒரு விடயம் நான் சொல்ல வருகிறேன். நீண்ட பயணம், இடம் தவறுகிறது, தாண்டி செல்கிறார்கள், மீண்டும் யூ டர்ன் போட்டு அதே இடத்துக்கு மீண்டும் வந்து சம்பவம் தொடர்கிறது. விடயம் தெரியுமா? அவருடைய கூட சென்ற யூஷா அலைஹிஸ்ஸலாம் தான் கூட உதவி சென்றார்கள். அவர்கள் ஒரு நபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூஷா அலைஹிஸ்ஸலாம் அந்த வாலிபரை பார்த்து சொன்னதை கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மஅல் பஹ்ரைன் அவ் அம்தி ஹுகுபா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, ரசூல் அல்ல. சில பிரத்யேகமான விசேடமான அறிவு தகவல்கள் அவர்களிடம் இருந்தன. அதை படிக்க நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வைத்தான் அல்லாஹ். அதற்கு அடையாளமாக சொன்னான், 2 கடல்கள் சங்கமிக்கின்ற இணைகின்ற அந்த இடம்தான் அவர் இருக்கின்ற இடம். அந்த இடத்தை அடையும் வரைக்கும் எங்கும் நிற்க மாட்டேன், தரிக்க மாட்டேன், நன்ஸ்டாப் போய்கொண்டே இருப்பேன். இந்த பயணத்தை நான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்ற இடம் வரைக்கும் எங்கும் ஓய்வெடுக்காமல் தொடர்வேன். லட்சிய பயணம். எவ்வளவு நீண்ட தூரமாக இருந்தாலும் நான் பயணித்தார்கள், சந்தித்தார்கள். 3 விசேட அம்சங்களை படித்தார்கள். சூரா கஹ்ஃபை புரட்டி உலமாக்களை கால் மடித்து படியுங்கள். அதோட லட்சிய பயணம். அன்பானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கீஸ் என்ன லட்சியம்? ஹுத்ஹுத் போனது. சுருக்கமாக சொல்கிறேன், இன்னும் ஒன்றோடு முடிக்கிறேன். ஹுத்ஹுத் போனது, அசம்பிளியிலே அதை டாக் வாசிக்கும் பொழுது
எப்சென்டான மாணவரை பற்றி கேட்போம். அப்படி மாணவர்களுக்கு இடையிலே டாப்பு வாசிப்பது போன்று சுலைமான் அந்த பறவை இருக்கிறதா, இவர் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது பறவைகளில் யார் இருக்கிறார், யாரு பார்க்கும் பொழுது எல்லோருமே ஹாதிராக சமூகம் எடுத்திருக்கிறார்கள். ஒருவர் யார் மாலியலா அரல் ஹுதுஹுத், எங்க ஹுதுஹுத காணும் வரும் பொழுது தெளிவான ரிப்போர்ட்டோடு எங்கு சென்றேன் என்ற ஆதாரபூர்வமான தகவலோடு ரிப்போர்ட்டோடு வராவிட்டால் அறுத்து போடுவேன் அல்லது கடும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இரண்டு ஒன்று நடக்கும். அறுத்து போடுவேன். ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்லாமல் போயிருக்கிறது. சபாவில் வரும்பொழுது சுலைமான் சதுரை முகத்தை அது கண்டிருக்கும். ஏன் தெரியுமா? அதற்குரிய சிறப்பம்சம் தெரியுமா? மேலிருந்து பறக்கும் பொழுதே ஸ்கேனர் என்றால் என்னவென்றே கண்டுபிடிக்கப்படாத காலம். இந்த ஸ்கேன் பண்ணி 5, 6, 3, 5, 10 ஸ்கேன் பண்ணிய பிறகுதான் ரிசல்ட் வெளியாகிறது. அதுவும் கெஸிங் தான். 90% தான், 100% இது போன்று இருக்கிறது, அது போன்று இருக்கிறது. இதான் இருக்கும் இந்த ஸ்கேன். நவீன யுகம். அந்த ஸ்கேன் எப்படிப்பட்ட ஸ்கேன் என்றால் நிலத்திலே எத்தனை அடிக்கு கீழே நீர் இருக்கிறது. அந்த பறவை வரும்பொழுது சுலைமான் முகப்பானை கண்டு சொல்லிக் கொண்டு வருகிறது. நான் போனேன், அஹத்து விமான தொகைத்தபிகி, உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை தெரிந்து வருகிறேன். சபா ஒரு எவன் நாட்டுக்கு சென்றேன், சபா என்ற ஊருக்கு சென்றேன். அங்கு ஒரு ராணி அரசி, அவரும் அவருடைய குடிமக்களும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எஜமானே, சூரியனை வணங்குகிறார்கள், அல்லாஹ்வை வணங்காமல். புதுவுக்கு இருக்கின்ற சமூக பற்று, சமூகத்துடைய ஈமானுடைய அக்கறை. அப்படியா? நீ எப்போ ஒரு கடிதம், லட்சியம் என்ன, லட்சியம் என்ன, குறிக்கோள்? சபா நாட்டு ராணி பில்கிஸ், சொல்கிறோமே பில்கிஸ், அந்த ராணி, அந்த ராணியுடைய குடிமக்கள் எல்லோரையும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவேன். லட்சியம். அல்லாஹ்வுடைய உதவி. கடிதமே ஒன்றுமில்லை. இன்னஹு சுலைமான், இது சுலைமான், from சுலைமான் to பில்கிஸ். அது குர்ஆனில் இல்லை, அவருக்கு தான் போகிறது. இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் கடிதம். அல்லாஹ் தாலு அலைய வக்துனி முஸ்லிமீன். இந்த கடிதம் கிடைத்தவுடன் நீங்கள் அகங்காரமும் பெருமையும் தலக்கணமும் காட்டாமல் கட்டுப்பட்டு ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற முஸ்லிம்களாக வந்து சேருங்கள். சரி, கடிதத்தை கொண்டு போய் புது கொடுத்தது. அரசை ஆலோசனை செய்தால் வருகை பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டால் இப்பொழுது இன்னும் ஒரு சாதனை படைக்க வேண்டும். யமனில் இருக்கின்ற சிம்மாசனத்தை பலஸ்தீனுக்கு கொண்டு வர வேண்டும். விமான சேவை நடக்கின்ற காலமா, சுப்பசனிக்குடைய காலமா? அந்த சிம்மாசனத்தை அவர் வந்து சேர முன்னால் என்னுடைய தர்பாரில் வைக்க வேண்டும். யார் தயார்? இஃப்ரீத் என்ற ஒரு ஜின், வேகமாக செயல்படுகின்ற ஒரு ஜின் சொன்னது, நான் கொண்டு வருவேன். இந்த சபையிலிருந்து நீங்கள் எழுந்திருக்க முன்னால், இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், எழும்ப முன்னால். இது டூ லேட். இதைவிட குயிக்காக, இதைவிட ஷார்ட் பீரியடிலே காலல்லது இந்த இல்மும் விளக்கிட்டார். இருவருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இஃப்ரீத் வந்து தன்னம்பிக்கையை மாத்திரம் பேசியது. என்னால் முடியும், என்னால் முடியும். அந்த மனிதர் யார் தெரியுமா? ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர், ஈமான்தாரி. அவர் மார்க்க ஞானம் உள்ள ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஆளும். அந்த காலத்து வேதம் என்ன? நம்முடைய குர்ஆன் போட்டு ஜபூர் வேதத்துடைய ஆளும் சொன்னார். நான் நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்துக்கு முன்னால் பில்கிஸ் சிம்மாசனத்தை இந்த இடத்தில் கொண்டு வர என்னால் முடியும். அவர் என்ன தெரியுமா பாவித்தார்? அல்லாஹ்வுடைய உதவியை தேடினார். என்ன தெரியுமா? இஸ்முல் ஆதம், எதை கேட்டாலும் இந்த வார்த்தைகளை ஓதிவிட்டு கேட்டால் கிடைக்கும் என்ற உன்னதமான திருநாமங்கள் இருக்கின்றன அல்லாஹ்வுக்கு. அதில் அவர் திருநாமம் தெரிந்தவர். இஸ்முல் ஆதத்தை ஓதினார், அல்லாஹ்விடம் கேட்டார். யமனில் இருக்கின்ற சிம்மாசனம் கண் சிமிட்டுகின்ற நேரத்துக்குள்ளே பலஸ்தீனில் வந்திருந்தது. சாதனை, குறிக்கோள், லட்சியம், தன்னம்பிக்கை மாத்திரம் போதாது. அல்லாஹ்வுடைய தொடர்பு தேவை, ஆன்மீகம் தேவை, அல்லாஹ்வுடைய உதவி தேவை என்பதைத்தான் இவ்வளவு நேரமாக நான் நிறுவினேன். எனவே கண்ணியமானவர்களே, மூன்றாவது நிகழ்வு ஒரு செகண்ட் கணக்கிலே முடிக்கிறேன். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டவர்கள் ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஒரு மதிலை செப்பனிட வேண்டும். செப்பனிட தயாராகின்ற பொழுது அந்த கட்டளை யாஜூஜ் மாஜூஜ் ஒரு மதிலை கட்ட வேண்டும். மக்கள் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு ஏதாவது சம்திங் தருகிறோம்,
ஏதாவது பணம் தருகிறோம், நீங்கள் கட்டித்தாருங்கள். அவர்களுடனே தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அரசியல் பலம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய அந்த ஆற்றலை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வோடு இணைத்து பேசினார். அல்லாஹ்வுடைய உதவியோடு மாமக்கன்னிக்கு கயிர் நான் விடயத்தை சொல்கிறேன் சுருக்கமாக. எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆட்சி, அதிகாரம், எனக்கு தந்திருக்கின்ற அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வாக்கு, எனக்கு தந்திருக்கின்ற வசதி வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பணம் தந்துதான் நான் செய்ய தேவையில்லை, நான் இலவசமாக செய்து தருவேன் என்று ஏறி குதிக்க முடியாத அளவு உயரமான, துளைத்து வர முடியாத அளவு அகலமான, பருமனான ஒரு பாரிய சுவரை கட்டி கொடுத்தார்கள் என்ற அந்த சாதனையை சூரத்திற்காக பதித்து வைத்திருக்கின்றால் இதனால் லட்சிய பயணங்கள், லட்சிய பாதைகள், லட்சிய சாதனைகள் யாராலும் முறியடிக்க முடியாத சாதனைகள். எனவே தன்னம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் இணையும் பொழுதுதான் சாதிக்கலாம். அதுதான் சாதனை என்ற சிந்தனையை எல்லோரும் உள்ளத்திலே பதிப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் பொழுது வாழ்ந்தோம், மரணித்தோம், காலத்தை கடத்தினோம் என்ற அந்த குறுகிய மனப்பான்மையை விட்டு விலகி வாழும் பொழுது ஒரு சாதனை படைத்த சாதனையாளர்களாக நம்மை அல்லாஹ் மாற்றுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, மணிமக்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தூர நோக்குகளை தருவாயாக, நல்ல லட்சியங்களை தருவாயாக. அந்த லட்சியத்தை ஆன்மீகத்துடைய கோட்பாட்டோடு அடைய முயற்சிக்க தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய உதவியுடன் சாதிக்க கிருபை செய்வாயாக. உன்னுடைய ஈமானுடனும் தவக்குடனும் யக்கீனுடனும் சாதனை படைக்க நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஆன்மீகத்துறையை விட்டு விலகி ஆன்மீகம் என்றால் என்னவென்றே தெரியாத பிறரிடம் நாம் கால் மடித்து தலை குனிந்து படித்து நாம் நம்முடைய அறிவை வளர்க்கின்ற கேவலமான நிலைமையை நமக்கு